ஹாய் கைஸ். இப்போ நான் வந்து ஃபேக்ட்ன்ற ஒரு கம்பெனியில் செப்டம்பர் 2023 வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபேக்ட்ன்ற கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் ட்ராவன்கோர். ஓகேவா, இது வந்து கேரளா பேஸ் பண்ணியிருக்க கம்பெனி. இவங்களோட மெயின் பிஸ்னஸே வந்து ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை செல் பண்ணுறது தான் இவங்களோட மேஜர் பிஸ்னஸ். 1960 வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து இது மேஜர் ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க. அப்புறம் வந்து 1962 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மேஜர் ஷேர் ஹோல்டராக மாறிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இன்னொன்று என்னன்னா, இதோட ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 90% அப்படின்னு சொல்லி இருக்கும். இது என்ன ரீசன்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்னால அவங்க கிட்ட தான் எல்லா ஷேர்ஸுமே இருக்கு. 90% ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இது ஒன்று முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 க்ரோர்ஸ் ஸ்டார்டிங் டைமில். ஸோ இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி. இது முடிஞ்சிருச்சா? நம்ம செக்லிஸ்ட்டில் வந்து மேஜராக ஒரு 2 விஷயம் சொல்லிட்டோம். இதில் இன்னும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, அது பார்க்கணும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200க்கு மேலே இருக்கணும்னு. இது வந்து 400 ருபீஸ் இருக்குது. ஸோ ஓகே தான். செகண்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல் மிட் கேப் கம்பெனி 30,000 க்ரோர்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இவங்களோட பேசிக்ஸு. இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலாக போனோம். டெக்னிக்கலாக வந்து மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த ஃபார்மெட்டில் தான் போகணும். ஸோ இதில் மந்த்லியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னாடி பார்த்த வீடியோஸ்க்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த கம்பெனி வந்து 2000 கூட வச்சுக்கலாம். 2000 என்ட்ரு ஆயிருக்காங்க. 2002 வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு எப்போ பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா 2021. ஓகேவா, 2002 2021 நியர்லி 19 இயர்ஸா 19 இயர்ஸா ஒரே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இதில் தெரியுதா உங்களுக்கு? இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து தான் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு லாங் டைமாக ஒரு கன்சல்டேஷனா இல்லை ரெசிடென்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரைஸு பிரேக் ஆச்சுன்னா நல்ல பூமான நல்ல மூவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ இங்கே பிரேக் ஆகிருக்கா 2021 பிரேக் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து நியர்லி 500%, அதாவது 450% கிட்ட மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன், ஒரு 19 இயர்ஸாக பிரேக் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் வந்து 19 இயர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு பாட்டில் வாங்கியிருந்தாலும் ஒரு 2-3 இயர்ஸில் பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது அந்த 19 இயர்ஸுமே ஈஸியாக கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட்டோட ஒரு சூப்பரான விஷயம். மந்த்லி ஃப்ரேமில் இதுதான் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த 19 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு இங்கே ஒரு 1 இயர் பேட்டர்ன் கிட்ட இருக்குது. இதுவும் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்காங்களா, ரேலியாகி போயிருக்காங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீக்லியில் பார்த்துக்கலாம். மந்த்லியில் வந்து இதுதான். ஓகே, இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், இது பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க. வீக்லி சார்ட் போய்க்கலாம். வீக்லி சார்ட்டில் ப்ரீவியஸாக இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு கன்சல்டேஷன் இருக்குல்ல, சேனல் மாதிரி இருக்கா, இந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டாங்க. ஸோ மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு மேலே அகைன் போயிருக்காங்க. திருப்பி இங்கே ஒரு ஹை பாயிண்ட் செட் ஆனதுனால நம்ம இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இது முடிஞ்சிருச்சா? இப்போ வீக்லியில் வந்து ஓவரால் வந்து ட்ரெண்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படின்னா, ஷார்ட் டைமாக ஒரு ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் டைம்லேயே வந்து கன்சல்டேஷன் ஆகி அங்கே பிரேக் ஆகி மேலே போயிட்டு திருப்பி ஒரு ஷார்ட் டைம் கன்சல்டேஷன் பிரேக் ஆகி மேலே போயிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. நம்ம வந்து டெய்லி பேட்டர்ன் போய்க்கலாம். டெய்லி சார்ட்டில் என்ன இருக்குது, ஆக்சுவலாக டெய்லி சார்ட்டில் முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் அதெல்லாம் வரைஞ்சி பார்த்துக்கிறீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா, மேஜராக வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மேலே போகிறனால நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் போயிட்டுருப்போம். நீங்கள் வேணுமா சப்போர்ட்ஸுமே வரைஞ்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ஓகே, இது வந்து டெய்லியில் ஓகே. இப்போ என்னன்னா, இது வந்து ஆகஸ்ட் மந்த்தா, இப்போ ஆகஸ்ட் மந்த்து வந்துருச்சு. இந்த பேட்டர்ன் வந்து எவ்வளோ நாள் பார்த்தா, இது வந்து ஒரு நியர்லி ஒரு 2 மந்த்ஸா, 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆல் டைம் ஹை ப்ரைஸில் இருக்குது. இப்போ வந்து நான் அரேபிய மோடில் இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் இருந்துச்சு. அந்த பிரேக் அவுட் வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைய சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ரீசன்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்களா ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல சப்போர்ட்டை வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்ச சப்போர்ட் வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் மீனிங்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த பிரேக் அவுட் வந்து வெனஸ்டே நடந்திருக்கா, வெனஸ்டே நடந்திருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா 13 மில்லியனு. ப்ரீவியஸாக நல்ல இந்த வால்யூம்லாம் பாருங்கள். இந்த வால்யூம்லாம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி மேலே போகிற டைமில் மட்டும்தான் இந்த வால்யூம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த வால்யூம் வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு. அப்போது இந்த இடத்துல நல்ல வால்யூம் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. ஓகேவா,
இது முடிச்சோனே நம்ம வந்து வெட்னஸ்டே இருந்தாலும் நம்ம ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அந்த வீக்லி கேண்டில் வந்து இதே மாரி நல்லா குளோஸா இருந்தா தான், இது வந்து நல்ல சாலிடான பிரேக் அவுட்டு. ஸோ நம்ம வந்து Thursday, ஃப்ரைடேக்கு பார்க்கலாம். Thursday நெகட்டிவா ஆக்சுவலா ஓவராலா என்னன்னா, நெகட்டிவா ஆயிருக்கு. 2 டேஸ்ல. வால்யூம் வந்து பிரேக் அவுட் கேண்டில் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டா ட்ராப் ஆயிருக்கு. இது வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் மாரி வரைஞ்சிருக்கேனா, இது வந்து ஓவரால் பார்த்தா அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாயிண்ட்ல இப்படியுமே நம்ம வரைஞ்சுக்கலாம். இது வந்து இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இந்த பேட்டர்னுக்குள்ள இருக்கா? ஸோ இந்த பேட்டர்ன் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரேக் அவுட் இருக்குல்ல, இது வந்து நல்லா வேலிடேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல இருக்கிற பிரேக் அவுட் வந்து வேலிடேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ரீசன் சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா இது வந்து ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை பிரைஸு. ஆல் டைம் ஹை பிரைஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆன கேண்டில் வீக்லி கேண்டில் இதுதான். ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் வரையாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். நம்மளோட ரூல் படி இந்த வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கணும். பட் இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலேயே ஒட்டியே இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல நல்ல வால்யூம் இருந்தாலும் கேண்டில் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகல. அப்படின்ற மாரி கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். அதுவே இப்போ இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஸ்மால் ஓகேவா? இந்த பேட்டர்ன பிரேக் பண்ணியிருக்காங்கல்ல. சாலிடா பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ வீக்லி கேண்டில் பார்த்தோம்னா, ஓகேவா? இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? ரெசிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இந்த ஸ்லோப் அதாவது ஸ்லாண்டிங் ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா, இது வந்து நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துட்டேன். அதனால இந்த உங்களுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த இது எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாமா? என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும்னா, இங்க 502.25 இருக்கு. அதே மாரி வீக்லி கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, இந்த மிட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஓகேவா? க்ளோஸ் ஆன வீக்லி க்ளோஸ் பிரைஸ் வந்து மிட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கீழ இறக்கி வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன்னா, இங்க ஒரு வந்து 502 இருக்கா? நம்ம வந்து நியர்லி ஒரு ₹10 கிட்ட கம்மி பண்றோம். இல்லன்னா ₹8 கம்மி பண்றோம்னா, 494 வருமா? 494 ஓகேவா? இது வந்து நம்ம 50K யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? 50K யூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரேட் எடுக்க போறோமா? இப்போ இங்க வந்து நான் ஆர்டர போட்டிருக்கேன். வீக்லி கேண்டில் முடிஞ்சனால ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீக் வந்து பிரேக் அவுட் வீக்கு. இதுக்கடுத்து நம்ம ரீடெஸ்ட் ஆகும்போது எந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். மண்டே, டியூஸ்டே. ஆக்சுவலாக நமக்கு டியூஸ்டேவே என்ட்ரி கிடச்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். எப்போ வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து மார்னிங் கேண்டல்லே வந்து என்ட்ரி கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே வந்து நம்ம இங்கே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து ஃபில் ஆயிருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நம்ம டார்கெட் வந்து 5% தானே. என்ட்ரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டு தான். ஓகே. டார்கெட் ப்ரைஸ் வந்து 5% கன்ஃபார்ம் கொடுத்துக்குவோம். ஸோ நம்ம வந்து இந்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து 594, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 518.7, 5% டார்கெட் வச்சிருக்கோம். 50K யூஸ் பண்ணுறாங்க, ₹2500 வரப்போகுது நமக்கு. ஸோ நம்ம ரீடெஸ்ட் ஆன வீக்கில் டியூஸ்டே வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. நமக்கு வந்து எந்த டேட்டில் வந்து எக்ஸிட் ஆகுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வெட்னஸ்டே. ஆக்சுவலாக டியூஸ்டே என்ட்ரி கிடக்கு. ரீடெஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் வீக்கோட டியூஸ்டே என்ட்ரி கிடச்சிருக்கு. நமக்கு வெட்னஸ்டே வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து எந்த கேண்டில் எக்ஸிட் ஆயிருக்கோம், எந்த டைமில் எக்ஸிட் ஆயிருக்கும்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி மார்னிங் டைம்லேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேவா? மார்னிங்னா இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? 9:30 15 மினிட்ஸ் கேண்டில்னால நமக்கு 9:15 to 9:30 அந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் நம்ம. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ட்ரேடிங்கா. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வீக்லி கேண்டில் வந்து நல்லா இல்லை. அதனால வந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இந்த மாதிரி நல்ல வால்யூம் பிரேக் அவுட் இருந்துச்சுன்ற ஒரு ரீசனால தான் நான் வந்து இங்கே வந்து ட்ரேட் எடுத்தேன்.
மத்தபடி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு, நீங்க இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ, இதுதான். இந்த ஃபேக்ட்ன்ற கம்பெனில இந்த மாரி தான் நான் வந்து செப்டம்பர் மந்த்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ, அப்கமிங் வீடியோஸ்ல இதே மாரி நிறைய பிரேக் அவுட்லாம் இருந்திருக்கும். அத பத்திலாம் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? தேங்க் யூ.